திருவுளத்தின்படி தாழ்மையோடு வாழ வேண்டுமே. வார்த்தையை கேட்டு நடப்பவரே வாழ்வின் ஞானியாவாரே. பாறையின் மீது வீடு கட்டி பாதுகாப்பாய் நிலைப்பாரே. கற்பாறை மீது கட்டுவோம், கிறிஸ்துவின் வார்த்தை கேட்போம். அவர் வழியில் நடந்திடுவோம், அசையாத வாழ்வு பெற்றிடுவோம். மழை பெய்தது, காற்று வீசியது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. பாறையின் மீது கட்டிய வீடு பாதுகாப்பாய் நிலைத்திருந்தது. மணலின் மீது கட்டிய வீடு மாயையான நம்பிக்கையே. சோதனை வந்து தாக்கும் போது சரிந்து விழும் வாழ்க்கையே. கேட்பது மட்டும் போதாதே, கீழ்ப்படிதல் வேண்டும். விசுவாசம் மட்டும் போதாதே, வாழ்விலும் அது தோன்ற வேண்டும். கற்பாறை கற்பாறை கிறிஸ்துவே என் கற்பாறை. நிலையான அடித்தளம், நித்திய வாழ்வின் ஆதாரம். கற்பாறை 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 கிறிஸ்துவே என் கற்பாறை. அவர் வார்த்தை என் வாழ்வின் அசையாத அடித்தளம். தம் 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 தம். கற்பாறையின் மீதே வாழ்வை கட்டுவோம், கர்த்தர் வார்த்தையில் நிலைத்து நிற்போம். மழையும் காற்றும் வந்திடினும் மனம் தளராது நடந்திடுவோம். ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பதால் மட்டும் போதாதே. விண்ணகத் தந்தை திருவுளத்தை வாழ்வினிலே செய்து காட்டுவோம். வார்த்தையை கேட்டு செயல்படுவோர் வாழ்வறிந்த அறிவாளிகள். கற்பாறை மீது வீட்டை கட்டி கடின காலம் தாங்கிடுவார். கற்பாறையின் மீதே வாழ்வை கட்டுவோம், கர்த்தர் வார்த்தையில் நிலைத்து நிற்போம்.
செயல்படாதோர் மணல் மீது கட்டும் அறிவிலிகள் வெள்ளமும் காற்றும் வந்தபோது வீழ்ந்ததுவே பேரழிவோடு. கர்த்தர் வார்த்தையில் நிலைத்து நிற்போம், கற்பாறையின் மீதே வாழ்வை கட்டுவோம். அதிகாரமாய் போதித்த ஆண்டவர் அன்போடு வழியை காட்டினார். கேட்பதிலே அல்ல வாழ்வதிலே கிறிஸ்துவின் சீடர் விளங்குவார். நெறிகேடான பாதை விட்டு நேர்மையான வழியில் செல்வோம், இறைவன் சொல்லும் வார்த்தைகளில்